ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னா, எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் நான் கத்திரி செடின்னு நினச்சி விட்ட ஒரு செடி தான். என்ன செடினா தூதுவளை கீரை தான். அந்த செடி சின்னதாக இருக்குது சொல்ல நான் என்ன நினச்சேன்னா, அது கத்திரி செடின்னு நினச்சி நான் ஒரு பழைய வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். ஒரு தவறுதலாக ஒரு கத்திரி செடி வந்திருக்கு அப்படின்னு. நான் வீட்டில் இருக்கிறவங்களையும் கேட்டால் அது கத்திரி செடி தான் சொன்னாங்க. அதனால் நான் அப்படியே விட்டேன். ஆனால் இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து தூதுவளை கீரை. நான் கத்திரி செடியே வந்திருந்தாலும் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் இந்த தூதுவளை கீரையை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தூதுவளை கீரை பார்த்திங்கன்னா சளி இரும்பலுக்கு ரொம்பவே நல்லது. துவையல் அரைச்சி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராகவும் இருக்கும். நான் இந்த தூதுவளை கீரை வந்தது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். அந்த ஸ்வீட் லெமனுக்கும் வெண்டைக்காய் செடிக்கும் இடையில் வந்ததுனால சரியாக வளர முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வேறு பாட் தான் மாற்றி வைக்கலான்னு மாற்றி வச்சிட்ருக்கேன். அந்த இலை பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் இதுக்கு என்ன மண்கலவை கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மண்ணும் மாட்டு தொழு உரமும் தான் கொடுத்தேன். வேறு எந்த ஒரு கெமிக்கலோ மருந்தோ எதுவுமே கொடுக்கல. ஆனால் நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த செடி மட்டும் இல்லை, வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடியெலாம் கூட நல்லா பெருசாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.